கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்த அவலம் அரங்கேறியது. வேப்பூரில் இருந்து விருத்தாச்சலம் செல்லும் அரசு பேருந்தில் அரசு பள்ளி மாணவர்கள் போதிய இடம் இல்லாததால் உயிரை பணயம் வைத்து ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஸ்டாலின் மாடல் அரசு பள்ளி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாகவும் பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்தில் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், மூத்த குடிகளுக்கு ரயில் கட்டண சலுகைகளை மத்திய அரசு மீண்டும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதிய சங்கத்தினர் கும்பகோணம் இபிஎஃப் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு நடைபெற்ற இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடிய அரசின் ஏவல் துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். ஓய்வூதியர் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒன்றிய அரசை வலியுறுத்தி தேசம் தழுவிய மறியல் போர். நடுக்கடலில் தத்தளித்த தமிழக மீனவர்களின் படகை இலங்கை கடற்படையினர் சரி செய்த சம்பவம் வரவேற்பை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்த ஆரோக்கியம் என்பவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகு இன்ஜின் பழுதாகி சர்வதேச கடல் பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதனை கண்ட இலங்கை கடற்படை வீரர்கள் இன்ஜின் கோளாறை சரி செய்து அதில் இருந்த 4 மீனவர்களை பத்திரமாக மீண்டும் ராமேஸ்வரம் அனுப்பி வைத்தனர். இலங்கை கடற்படையின் இந்த மனிதாபிமான செயல் மீனவர்களை நெகிழச் செய்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தவிர வேறு யார் பெயரையும் வைக்கக்கூடாது என அதிமுக சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுகவைச் சேர்ந்த துணைத் தலைவர் கண்ணன் பேசுகையில், கழிவுநீர் தூய்மைப்படுத்துதல், தெருவிளக்கு அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்தாத திமுக நகர்மன்ற தலைவியை கண்டித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்ணாவின் பெயரை தவிர வேறு பெயரை வைத்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். அந்த அண்ணாவை பின்பற்றாத யாரும் கிடையாது. சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். அவர் பேர் அங்க சொல்லிட்டாங்க, இங்க சொல்லிட்டாங்க, இங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதாவது மனை மாற்றினா ஒரு இதுல மாத்திக்கே நாங்க அதை கூட பெருசா நினைக்கல. ஆனா அண்ணா பேரு கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு விளைவுகளை இந்த போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என காவலர்கள் புலம்புகின்றனர். போச்சம்பள்ளியில் சிப்காட், புலியூர் உள்பட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் பல லட்சம் ரூபாய் செலவில் ஏராளமான கண்காணிப்பு கேமராக்களை அமைக்கப்பட்டது. தற்போது அந்த கேமராக்கள் செயல்படாததால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையும் ஒழுங்காக வேலை செய்வதில்லை, கருவிகளும் வேலை செய்வதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் இடங்கன சாலை பகுதியில் பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய உறவினர்கள் அவரது கணவர் மற்றும் மாமியாரை கைது செய்ய கோரி மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தரி என்பவர் குடும்ப தகராறு காரணமாக தூக்கிட்டு கொண்டதாக கூறி அவரது கணவர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுந்தரியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சுந்தரியின் கணவர் ராஜன் மற்றும் அவரது தாயார் சின்னப்பிள்ளையிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சீனமங்கலம் மற்றும் அரியமரக்காடு கிராம மக்கள் 3 தலைமுறைகளாக விவசாயம் செய்து வந்த கூட்டுப்பட்டான் நிலங்களை திமுக பிரமுகர்கள் சித்திக் மற்றும் சண்முகநாதன் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக குற்றம் சாட்டினர். இந்த மோசடி கிராம நிர்வாக அலுவலரின் ஒப்புதலுடன் பட்டா மாற்றம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு எதிராக கிராம மக்கள் ஜனவரியில் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் விசாரணை தாமதமானதை கண்டித்து நாகுடி சாலையில் சுமார் 200 பேர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தாசில்தாரை முற்றுகையிட்ட மக்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் நில உரிமை பிரச்சினைக்கு தீர்வு தரப்படாவிட்டால் திமுக அரசுக்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். போலியானது அரசு அதிகாரிகளை கைவசப்படுத்தி, சப் ரிஜிஸ்டரை கைவசப்படுத்தி இது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க.
இது செய்த ஒரு வார காலத்திற்குள் ஏதோ ஒரு அடிப்படையில் போய் அங்கே செக் பண்ண பொழுது இவர் இன்னார் பேரில் மாறி இருக்குன்னு சொன்ன வாக்கில் மக்கள் இழுத்து கொண்டு அதன் பிறகு ஆடியோ போய் மனு கொடுத்து அவர்கள் 3 மாத காலமாக ஒரே வாய்தாவில் தீர்த்து தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் 3 மாத காலமாக இன்று தேதி வரை ஜனவரியிலிருந்து இன்று தேதி வரை இழுத்தடித்து கொண்டு கதையை சொல்லி அனுப்பிவிட்டார்கள். புரியாத மொழியிலும் அவர்கள் பேசி பாமர மக்களை குழப்பிவிட்டார்கள். திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் 42வது வார்டு கவுன்சிலர் அன்பகம் திருப்பதி மினி பேருந்துகள் அரசு நகர் நல மருத்துவமனை வழியாக செல்ல நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார். KVR நகர், KRR தோட்டம் பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனை மையம் வழியாக மினி பேருந்துகள் இயக்கப்பட்டால் கர்ப்பிணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் KVR நகர் சாலையில் உள்ள பள்ளிகள் அருகே வேக கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் என்றும் பேருந்து ஓட்டுநர்கள் பேசிக்கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறும் நிலையை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். மங்களம் சாலையில் உள்ள மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கான பேருந்துகளை காலை மாலை இயக்கப்பட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போதிய பேருந்துகள் இல்லாததால் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்னாங்கூர் பகுதியில் இயங்கும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வந்தவாசி சுற்றிய கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயிலும் நிலையில் கல்லூரிக்கு சென்று வர போதிய பேருந்து வசதி இல்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வதாகவும் இதனால் உயிர் சேதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.